அனைத்து பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்பிக்கையுடன் உங்கள் தேர்வுக்கு நீங்கள் தயாராகினால் உங்களது வெற்றி உங்கள் அருகாமையில். வீட்டில் இருந்து யாரெல்லாம் உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக உங்கள் சிலபஸை முடிக்கலாம். அப்படி ஃபாஸ்ட்டாக எல்லா யூனிட்டையும் படித்து முடிச்சிட்டா எக்கச்சக்கமான டைம் ரிவிஷனுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டெய்லி பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்கள். அது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் சீக்கிரமாக படித்து முடிக்கத்தான். அப்படி என்ன தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 யூனிட்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு யூனிட் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத யூனிட்டாக இருக்கணும். இன்னொரு யூனிட் ஈஸியான யூனிட்டாக சூஸ் பண்ணணும். இப்போது பரிச்சயம் இல்லாத யூனிட்டுக்கு மேக்ஸிமம் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியான யூனிட்டுக்கு மினிமம் டைம் யூஸ் பண்ணுங்கள். அப்போது சைட் பை சைடாக 2 யூனிட்டையும் நாம் படிக்கலாம். எதுக்கு இந்த ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 4-5 யூனிட் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த யூனிட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கிளிக் ஆகும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது முக்கியம். அதுலேயும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம். யாரெல்லாம் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு 6 மாதம் இருக்குது. ஸோ நாம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக படிக்கிறோமோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் டிஃபிகல்ட் டாப்பிக்கை நல்லா டைம் எடுத்து படிச்சுட்டா அது கடைசியில் அதாவது உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஈஸியான டாப்பிக்லேருந்து டிஃபிகல்ட்டான டாப்பிக்கு போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டேஸ் நீங்கள் அரைச்ச மாவையே தான் அரைச்சிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சின்ன திமிரு வரும். அது என்னன்னா இது ஆல்ரெடி நாம் படித்த நமக்கு தெரிஞ்ச யூனிட் தானே. ஆக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா மேக்ஸிமம் போர்ஷன் கடைசி நேரத்தில் தான் நாம் படிக்கிற மாதிரி வரும். ஸோ அது நமக்கு கஷ்டமாக தோணும். இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமை யாரெல்லாம் கடைசி வாய்ப்புன்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. யாரெல்லாம் லேசியாக இருக்கீங்களோ அல்லது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கடைசியில் படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு தான். வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற லேடிஸ் என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். யாருக்கெல்லாம் மெட்டீரியல் இல்லையோ அவங்க என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது மெட்டீரியல் இருந்திருந்தால் நாம் படிச்சிருக்கலாமே, இப்போ மெட்டீரியல் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தவிர நம்ம பே பண்ணி ஏதோ ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணலாம், அதை வச்சு நாம் நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மெட்டீரியலை பே பண்ணி வாங்கி அதிலிருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா யூனிட்டுக்கான மெட்டீரியல் இருக்கணும். உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லைன்னா என்கிட்ட நோட்ஸ் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இருக்காதீங்க. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான நல்ல கோச்சிங் சென்டர்லேருந்து பே பண்ணி வாங்கி வச்சு படிங்க. எதுக்கோ நாம் அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்லேருந்து பே பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். சில டைமில் நாம் என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது
காசு கொடுத்து மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், அதுக்காவது நாம் படிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அப்படின்னு படிக்கிறதாலேயே நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வரும். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லோருக்கும் பல கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் வேலை செஞ்சால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடித்து அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத நாம் சொல்லவே முடியாது. வருஷம் எக்ஸாம் நடத்துகிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்படி நடத்தினாலும் அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் என்ன பண்ணலான்னா நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் நல்லா படிக்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நமக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நாம் சரியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் வந்து மோர் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரியான டெய்லி பிளானை வந்து போடுங்க. அப்படி போட்ட டெய்லி பிளானை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிளானை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். அது உங்களோட வெற்றியை வந்து உறுதி செய்யும். உங்களோட ப்ரிப்ரேஷன் கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தால் போதும், உங்களோட வெற்றி உங்கள் கையில் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அதோட சைக்காலஜிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி படிக்காட்டியும் 2 நாளுக்கு ஒரு முறை வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அப்படி படிக்கும்போது சைட் பை சைடாக கொஞ்சமாக நீங்கள் சைக்காலஜியை படித்து முடிக்க முடியும். அது உங்களோட போஸ்டிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் சப்ஜெக்டை மட்டும் படித்து போஸ்டிங் வாங்குறது ரொம்பவும் கஷ்டம். இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து சைக்காலஜி ப்ளஸ் சப்ஜெக்ட் அது ரெண்டையும் நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளோட மார்க் வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு போஸ்டிங் வந்து உறுதியாகும். ஸோ சைக்காலஜி யாரெல்லாம் வந்து நல்லா சின்சியராக படிக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சைக்காலஜிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் படிக்கிற மாதிரி அந்த டெய்லி ஹேபிட்டை வச்சுக்கோங்க. அந்த டெய்லி ஹேபிட் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ்குள்ளே இருந்தால் கூட அதுவும் போதும். ஸோ நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது இருக்கிற 6 மாதத்தில் வந்து நீங்கள் சைக்காலஜியில் இருக்கிற எல்லா சிலபஸையும் அந்த டாபிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை நல்லா ரிவைஸ் பண்ணவும் முடியும். நல்ல ஒரு வாய்ப்பை நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நாம் படிக்கிறதுக்கு அதிக நாட்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதத்தில் நாம் நினச்சானா கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லா படித்து முடிக்கலாம். அதோடு நல்லா ரிவிஷனும் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மேபி 1 or 2 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதம் வந்து சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சைக்காலஜியில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சைக்காலஜிக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்போட என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலராக 2 days இன்டர்வல்ஸில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். அதிலிருந்து கொஸ்டினை வந்து யூடியூப் டெஸ்ட் சீரீஸாக நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். இது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை நீங்கள் செய்கிறது மூலமாக சைக்காலஜியை வந்து கொஞ்சமாக படித்து முடிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு சைக்காலஜி படிக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு, அந்த பெரிய பிரச்சனை இல்லாமலே கொஞ்சமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சைக்காலஜியை படித்து முடிக்கலாம். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெற்று உங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துகிறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.